இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான செல்வராசு இன்று அதிகாலை 2:40 மணி அளவுல சென்னை இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில காலமாகி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சிறுநீரக கோளாறு, நுரையீரல் தொற்று, இருதய பிரச்சனையால் அவதியுற்று வந்ததன் காரணமாக கடந்த 3ஆம் தேதி உள்நோயாளியாக சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட 67 வயதான செல்வராசு இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். ஜனவரி மாதம் கூட மூச்சு திணறல் காரணமாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றவர். தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகாக உயர் சிகிச்சைக்காக சென்னை மியாட் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவருடைய அரசியல் பின்னணியை பொறுத்தமட்டில் நாகை பாராளுமன்ற தொகுதியில் இருந்து கடந்த 1989, 1996, 1998 மற்றும் கடந்த 2019 ஆகிய தேதிகளில் செல்வராசு வெற்றி பெற்றிருந்தார்.